திண்டுக்கல் மாவட்டம் லட்சுமிபுரம் பகுதியில் இன்று திறக்கப்பட்ட சுங்கச்சாவடியை பொதுமக்கள் சூறையாடியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார், இந்த சுங்கச்சாவடியை பொதுமக்கள் அடித்து நொறுக்குவதற்கான காரணம் என்ன? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் லட்சுமிபுரம் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் இருந்து குமுளி வரை 4 வழிச்சாலைக்காக திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது திண்டுக்கல்லில் இருந்து வத்தலகுண்டு வரை 2 வழிச்சாலை மட்டுமே அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் இந்த 2 வழிச்சாலையில் வத்தலகுண்டு அருகே லட்சுமிபுரம் என்ற இடத்தில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. 4 வழிச்சாலை பணிகள் முழுமையாக நிறைவு பெறாமல் சுங்கச்சாவடியை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இந்த பகுதியில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை சுங்கச்சாவடியை திறப்பதற்கு சுங்கச்சாவடி நிர்வாகம் ஏற்பாடுகளை செய்திருந்தது. இதற்கு அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தனர். இன்று காலை சுங்கச்சாவடி செயல்பாட்டுக்கு வரும் என்ற நிலையில் திடீரென சுங்கச்சாவடி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளால் அடித்து நொறுக்கப்பட்டது. சுங்கச்சாவடியில் இருந்த அனைத்து உபகரணங்களும் உடைத்து சேதப்படுத்தப்பட்டன. இதனால் இங்கு பதற்றமும் பரபரப்பும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் ஏராளமானோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இது குறித்து நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி மற்றும் பட்டியர்மட்டி காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். வினோத். திண்டுக்கல் மாவட்டம் லட்சுமிபுரம் பகுதியில் இன்று திறக்கப்பட்ட சுங்கச்சாவடியை பொதுமக்கள் அடித்து நொறுக்கி இருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்.